நமஸ்காரம். நான் விலைங்கிற ஹெர்பல்ஸ்லேருந்து நான் முத்துக்குமார் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 25 மூலிகை போட்டு நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் ஹெர்பல் ஷாம்பு பவுடர், இந்த மாதிரி ஒரு 15 விதமான பொருட்களை வந்து நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி, மூலிகை விவசாயம் பண்ணி, அது எல்லாமே நம்ம நேரடியாக கொரியர் மூலமாக நம்ம கன்சியூமர்ஸ்க்கு நேரடியாக அனுப்புகிறோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, செம்பருத்தி செடி இருக்கு இல்லையா, செம்பருத்தி நாற்று இதெல்லாமே நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மழை பெய்கிற நேரம் நாங்கள் இந்த குழியில் வந்து கவரில் போட்டு வச்ச செம்பருத்தி நாற்று எல்லாமே நாங்கள் குழியில் இறக்குவோம் பொதுவாக. இது இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இந்த குழி எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக மக்கக்கூடிய இலைதலை உரம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே போட்டு நல்லா அமுக்கிடுறது. போட்டு அதுக்கப்புறம் நம்ம நாற்று வச்சு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். அது ஏற்கனவே வந்து இயற்கை உரங்கள்லாம் நம்ம உள்ளே கொடுத்த நல்லா பார்த்திங்க அப்படின்னா, அந்த செடி வந்து நல்லா வேர் பிடிச்சி நல்ல ஒரு தெளிச்சியாக நல்லா வரும். நம்ம இந்த மாதிரி குழி எடுக்கிறப்பே மொத்தமாக உள்ளே போட்டு அமுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பின்னாடி வந்து வேறு எந்த உரமும் நம்ம கொடுக்க தேவையில்லை. இது வந்து ஒரு 2-3 விதமாக வந்து செடிகளுக்கு ரொம்ப நல்லது செய்யுது. ஒன்று வந்து இப்போ மழை பெய்கிறப்பையும் சரி, நம்ம தண்ணி கொடுக்குறப்பையும் சரி, அது பார்த்திங்கன்னா இந்த நார் இந்த மாதிரி மக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பாதி மக்கி, இது வந்து தண்ணியை வந்து நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி வந்துடும். தண்ணியை நல்லா வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சுட்டு வேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறப்ப செடி வந்து காயாமல் பார்த்துக்கிறோம். இன்னொன்று, இந்த பொருட்கள்லாம் மக்கி அந்த செடிக்கு தேவையான கரிம சத்துன்னு சொல்லுவாங்க, அந்த சத்தெல்லாம் கொடுக்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த செடியும் நல்லா செழித்து வளருது. இந்த பாருங்கள், ஒரு குழிக்கே நம்ம பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ உரம் போட்டிருக்கோம் பாருங்கள். இதோடு கொஞ்சோண்டு நம்ம வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேர் அழுகல் இந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் இருக்கும். இந்த மழை நேரம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக நின்று வேரில் வந்து சில நேரம் அழுகல் நோய் இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே நம்ம தவிர்த்துக்கலாம் அந்த நம்ம வேப்பம் புண்ணாக்கு போடுறப்ப. நமஸ்காரம்.